அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மொழி அளிக்கிறேன்னு சொல்றது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது. அதாவது 123A ஆர்பி ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் எந்த வகையிலையும் ஃபால்ஸ் ப்ராமிஸோ அல்லது பணம், அதாவது ஒருவருக்கு அதன் மூலமாக பணம் கிடைக்கிற அளவுக்கு ஏதாவது செஞ்சா அது கரப்ட் பிராக்டிஸ்ன்னு சொல்றான். கரப்ட் பிராக்டிஸ் செய்த ஒரு தேர்தல் அது தேர்தலே செல்லாதுன்னு ஆயிரும். அப்ப இது கரப்ட் பிராக்டிஸ்ங்கிற தேர்தல் முறைகேடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இங்கிலீஷ்ல கரப்ட் பிராக்டிஸ் அட்ராக்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்கனவே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. அதுல 10வது சாப்டர்ல 6வது பிரிவு ஏ அது என்ன சொல்லுது? எனி ஃபார்ம் ஆஃப் ப்ராமிஸ், அதாவது எந்த உறுதிமொழியும் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் கொடுக்கக்கூடாது. பார்ட்டி இன் பவர்னு ஒரு பிரிவு வருது. அதாவது அரசாங்கம் நடத்துகிற, அதாவது அரியணையில் இருக்கும் ஒரு அரசு அல்லது ஆட்சியில் இருக்கும் கட்சி, அந்த கட்சி எந்த ப்ராமிஸையும் கொடுக்கக்கூடாது. அப்போ அவர் பேசுவதன் மூலமாக ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸை கொடுக்கிறாரு. அது கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுப்பதற்கு சமானம் தான். பணம் கொடுக்குறாங்க எலெக்ஷனோட, நான் 4-5 மாசத்துல உங்க 40 லட்சம் பேருக்கும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் கரெக்டா இருக்கும்? எனவே எலெக்ஷன் கமிஷன்ல சொன்னோம். எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றாரு? ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் ஒன்னு இருக்கு இல்லையா, அதை நிறுத்த முடியாது. உதாரணமா ஒரு ரோடு போட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, எலெக்ஷன் நடத்தும் போது அதை நீங்க தடுக்க முடியாது இல்லன்னு ஒரு வாதத்தை அவர் வச்சாரு. நான் அவருக்கு விளக்கம் சொன்னேன், இது ஆன்கோயிங் ஸ்கீம் தான். ஆனா ஆன்கோயிங் ஸ்கீம்ல 1,60,00,000 பேருக்கு நாமினேஷன் மனு கொடுத்திருக்காங்க. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட 1,16,00,000 பேருக்கு கொடுக்கிறோம்னு அவர் அமைச்சரே சொல்றாரு. மீதி 40 லட்சம் பேருக்கு ஏன் கொடுக்கலன்னா, முதலமைச்சர் ஈரோட்ல பேசும்போது ஒரு காய்கறி விற்கிற பெண்மணி ஒரு கேள்வி கேட்டுச்சு, எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சர் என்ன சொல்றாரு? உங்களுடைய கணவர் என்ன வேலை செய்யறாரு? அரசு ஊழியர் அப்படின்னு சொன்ன உடனே அது வராது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அதுக்கான தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்காதுன்னு ஒரு வாதம். அதுக்கு அவர் பதில் சொல்லும் போது அந்த அம்மா வித்த வெண்டைக்காவோட வளவளன்னு முதலமைச்சர் ஒரு பதில சொன்னாரு. அது வேற விஷயம், அது தவறு. ஆனா இன்றைக்கு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அந்த 40 லட்சம் நான் கொடுப்பேன்னு சொன்னா அது ஃபால்ஸ் ப்ராமிஸ். 2 தவறு வருது. 123A நாங்க கொடுப்போம்னு சொல்றது தவறு. இன்னொன்னு, முதலமைச்சர் முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் தருவேன்னு, நான் அமைச்சர் நான் தருவேன்னு அது சொல்றாரு. அது பொய் வாக்குறுதி. அப்ப 2 விதத்தில் 2 காதலையும் அவங்க தகப்பனும் பூ சுத்துறாரு, மகனும் பூ சுத்துறாரு. இது சட்ட ரீதியாக தவறானது. ஆகவே பொய் வாக்குறுதியும் கொடுக்கிறாரு. இதை எலெக்ஷன் கமிஷன் ஏன் கை கட்டி வேடிக்கை பார்க்குது? இது உங்க கவனத்துக்கு வந்துச்சான்னு கேட்டேன். என்னுடைய கம்ப்ளைண்ட் அவர் வாங்கிக்கிட்டு உடனடியா இதுல பதிலளிக்கன்னு சொல்லிருக்காரு. உடனடியாலாம் இல்ல, 48 மணி நேரத்தில் விளக்கம் கேட்கணும் இந்த விஷயத்துல. ஏன்னா அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றார். அவருடைய பேச்சு கடந்த இதுக்கு முன்னால் நான் கொடுக்கிற கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவரு செருப்பால் அடிப்பேன்னு சொல்றாரு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதான திராவிட அண்ணா கற்றுத்தந்த மந்திரம். ஆனா இப்ப கடமை கண்ணியத்துக்கு தட்டுப்பாடுங்கிற லெவலுக்கு அவர் தவறா பேசுறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.